Hello friends, welcome to Ronnie Tailors. Product design என்னென்ன மெட்டீரியல் தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். Silk thread, ஜரி thread, ஜர்தோசி ஸ்ப்ரிங், சுகர் பீட்ஸ், சீக்வென்ஸ். நான் ஜரி thread எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். நம்ம செயின் ஸ்டிட்ச் போட்டுக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட் இந்த மாதிரி பிடிச்சிட்டே போடுங்க. இது மாதிரி நம்ம லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லைன்லேயே வராத மாதிரி போடணும். நம்ம வந்து ஜரி த்ரெட்டால் செயின் ஸ்டிச் போட்டுட்டு நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். சிங்கிள் த்ரெட்டை டபுளாக ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன். இதில் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம ஜரி த்ரெட்டில் எப்படி போட்டோமோ அதே தான் இதுவும். த்ரெட் ஒர்க்குக்கு நீடில் நம்பர் 5. த்ரெட் அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நீடில் பக்கத்துலேயே போட்டுக்கலாம். செயின் ஸ்டிச் வந்து நான் 2 லைன் போட்டிருக்கேன். ஃபஸ்ட் ஒரு லைன் போட்டுட்டு அதை ஒட்டிலுமே திரும்ப ஒரு லைன் போட்டிருக்கோம். நம்ம ஜரி த்ரெட்டால் எப்படி போட்டோம் அதே மெத்தடு தான். செயின் ஸ்டிச் இதேமாதிரி போட்டுக்கலாம். இதேமாதிரி இன்னும் 2 லைன் போட்டுக்கலாம். சில்க் த்ரெட்டெல்லாம் 2 லைன் வந்து நான் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து நான் சுகர் பீட்ஸ் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம வி ஷேப்பில் மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் மார்க் பண்ணாமல் கூட போட்டுக்கலாம். வி ஷேப்பில் மார்க் பண்ணிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் மார்க் பண்ணிட்டு போடுவேன். நம்ம அடிப்பக்கம் மார்க் பண்ணிவிட்டு மேல் பக்கம் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். 6 + 6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம இதில் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். த்ரெட் அந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நீடில் வந்து த்ரெட்டுக்கு அடியில் வராத மாதிரிக்கு ஒரு சுற்றிக்கலாம். விரல்ட்டு இந்த மாதிரி த்ரெட்டை பிடிச்சிட்டு நீடில் உள்ளே இறக்குங்க. த்ரெட்டு ஃபுல்லும் போகிறது வரைக்கும் விரலை எடுக்கக்கூடாது. அப்புறம் அடுத்த கட்டத்தை விட்டுடலாம். விட்டுட்டு அப்புறம் இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ நம்ம த்ரெட் ஒர்க்லாம் போட்டு ஃப்ரெஞ்ச் நாட்லாம் போட்டோம். இப்போ நான் நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். நம்பர் 3 ஆன்டி பீட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு
இந்த கிராஸ் லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த வி ஷேப் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் வந்து ஜர்தோஸ் ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். நம்ம அந்த அளவுக்கு வச்சு பார்த்துட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு தேவைப்படுது, இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒன்று கட் பண்ணிட்டோம்னா அதே அளவுக்கு நம்ம வந்து எல்லாமே கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒன்று கட் பண்ணிவிட்டு இதை வச்சுட்டு எல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஜர்தோஸ் ஸ்ப்ரிங் கட் பண்ணுறது வந்து பிசுறு இல்லாமல் நீட்டாக கட் பண்ணணும். இப்போ நான் நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி போடுறப்போ நம்மளுக்கு வி ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த கிராஸில் வந்து நம்ம சைடு ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். நம்ம ஜர்தோஸ் ஸ்ப்ரிங்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டு சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுட்டு இந்த ரெண்டு பக்கமும் நம்பர் 3 ஆண்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். வி ஷேப்பில் போட்டிருக்கோம் இல்லையா, இதில் வந்து நம்பர் 3 ஆண்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். ரெண்டு சைடும் வர்ற மாதிரிக்கு போடணும். இப்போ நம்ம வந்து ஓவல் சைஸ் பீட்ஸும் நம்பர் 2 ஆண்டிக் பீட்ஸும் போட்டுக்கலாம். த்ரெட்டுக்கு நேராக நம்ம த்ரெட் ஒரு போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு நேராக மட்டும் நம்ம ஓவல் சைஸ் பீட்ஸும் ஆண்டிக் பீட்ஸும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு பீட்ஸை சுற்றிலும் ஜர்தோஸ் ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன்.
ஜர்தோ ஸ்ப்ரிங்கை வந்து ரொம்ப பிடிச்சு இழுக்க வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாகவே போடுங்க. த்ரெட்டு வந்து சேம் கலர் த்ரெட்டு தான் போடணும். சேம் கலர் த்ரெட் போடும்போது உங்களுக்கு ஜர்தோ ஸ்ப்ரிங் சேம் கலர் த்ரெட் போடுறப்போ உங்களுக்கு த்ரெட்டு தெரியாமல் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லுமே போட்டுக்கலாம். நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன், 6 + 6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். த்ரெட் அந்த மாதிரி பிடிச்சிட்டு த்ரெட்டுக்கு அடியில் நீடில் கொண்டு வர மாதிரி போடணும். சுற்றுறது வந்து ரொம்ப டைட் பண்ணாமல் கொஞ்சம் ஃப்ரீயாகவே சுற்றுங்க. இந்த ரெண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நடுவில் வந்து கொஞ்சம் உயரமாக போடணும். இது ரெண்டுக்கும் மேலே வர்றத மாதிரிக்கு. நம்ம த்ரெட் ஒர்க்லாம் போட்டுட்டு ஸ்லீவோட சென்டர் பகுதியிலேருந்து நம்ம லைன் மார்க் பண்ணிக்கலாம். தென் லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஒரு சீக்வென்ஸும் நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸும் போட்டுக்கலாம். சீக்வென்ஸ் 1, நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் 1. போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ 2 ஆன்டிக் பீட்ஸ் எடுத்துக்கலாம், ஒரு சீக்வென்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு சீக்வென்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே நீடியில் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். திரும்ப ஒரு பீட்ஸ் எடுத்துக்கலாம், ஒரு சீக்வென்ஸ், ஒரு பீட்ஸும் சீக்வென்ஸும் எடுத்துக்கலாம். திரும்பவும் ஒரு பீட்ஸும் சீக்வென்ஸும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பக்கமும் இதே மாதிரி போட்டுக்கலாம். 2 பீட்ஸும் ஒரு சீக்வென்ஸும். இப்போ ஒரு பீட்ஸும் சீக்வென்ஸும். இப்போ நான் வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன், 6 + 6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம ஒரு சுற்றிட்டு ஒரு 1/2 இன்ச் உயரத்தில் நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப சீக்வென்ஸ் ஒட்டிலே நீடில் எடுக்கணும். இப்போ இது கொஞ்சம் கீழே வர்றத மாதிரிக்கு திரும்பவும் நம்ம இது ஒட்டிலுமே எடுத்துக்கலாம் நீடில். இந்த மாதிரி இங்கேயும் போட்டுக்கலாம். இதே அளவு உயரம் வரத மாதிரிக்கு நம்ம இந்த ஒன்று போட்டோம்னா இதே மாதிரி தான் எல்லாமே இருக்கணும்.
ஃபஸ்ட் லைன் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு அப்புறம் ரெண்டாவது லைன் வந்து நம்ம எப்போவுமே ஸ்லீவோட சென்டர் பகுதியில் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது லைனில் வந்து இதுக்கு நேராக போடாமல் இதிலேருந்து தள்ளி வர்றத மாதிரிக்கு இதுக்கு மேலே வர்றத மாதிரி போடணும். இதே மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஒரு லைன் விட்டு விட்டு போட்டுக்கலாம். நம்ம த்ரெட்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த லைன் மார்க் பண்ணியிருக்கிறதுல வந்து சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டு த்ரெட்டை விட்டு நீடில் போட்டுக்கலாம். உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இதிலேருந்து இங்கே நீடில் எடுத்துக்கலாம். பீட்ஸ் வந்து நெருக்கமாக இல்லாத மாதிரி போடுங்க. இந்த மாதிரியே நம்ம எல்லா லைன்லேயும் போட்டுக்கலாம். பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். த்ரீ பீட்ஸ் கடையில் ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஃபுல் லைனுக்குமே நம்ம 3 பீட்ஸ் கடையில் ஒரு சைடு ஸ்டிச் போடணும். நம்ம வந்து ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து ஷார்ட் ஸ்லீவ் போட்டிருக்கோம். நீங்கள் ஸ்லீவோட லென்த் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இந்த லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இது நெக்குக்கு வந்து இந்த பார்டர் லைன் மட்டும் வரும். பார்டர் லைன் போட்டுட்டு அங்கங்கே இந்த மாதிரி புட்டாஸ் மாதிரி போட்டிங்கன்னா ஓகே. அப்படி போட வேண்டாம் அப்படின்னிங்கன்னா இந்த பார்டர் மட்டும் போட்டிங்கன்னா கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு, நல்லா நீட் அழகாக வந்துருக்கு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.